முன்னும் ஒரு சமயம் அம்பாள் ஸ்நானம் பண்ண போறா. ஸ்நானம் பண்ண போகும்போது ஒரு காவலுக்கு ஒரு ஆளை போடணுமேன்னு பார்க்குறா. அம்பாள் நித்திய மங்களா இல்லையா? அவருடைய உடம்புல பூசி இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், வாசனாதி திரவியங்கள் அத்தனையும் சேர்த்து ஒரு மஞ்சளை பிடிச்சி வைக்கிறாளாம். அதனால தான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது வழக்கம். பிடிச்சி வைக்கிறாளாம். அதுக்கு ஒரு முகங்களோடு ஒரு மனித முகமாவே மாறி தன்னுடைய தாயை காவல் காக்கிறது. இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு தெரியாதானே? யார் இந்த ஆண் இளைஞன் அந்த புறத்துக்குள்ள இருக்கிறதுன்னு பார்த்தார். படால்னு சிரத்தை அறுத்து எரிஞ்சுட்டார். இதுக்கு என்ன காரணமா? அம்பாள் அப்படியே கொதிச்சு ஓடி வரா. என் குழந்தை எப்படி நீர் அழிப்பீர் அப்படின்னு பரமேஸ்வரன் சண்டைக்கு வராளாம். அப்பதான் பரமேஸ்வரன் பார்த்தார். அமங்கலமான முகமாக தலை வைத்து ஒரு யானை படுத்துட்டு இருக்கு. உலகத்துக்கே ஆபத்து அந்த மாதிரி தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி படுத்திருந்த ஆண் யானையினுடைய சிரசை வெட்டி இந்த அம்பாள் சிருஷ்டி பண்ணின இந்த மைந்தனுக்கு வைக்கிறாராம். விநாயக பெருமான் முதல்ல இருந்தே யானை உருவம் இல்லை. விநாயக பெருமான் மனித முகமாக தான் இருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவருக்கு கணபதியினுடைய முகம் கிடைச்சது அப்படின்னும் ஒரு செவிவழி செய்தி உண்டு. விநாயக பெருமானுடைய ஆவிர்பாவம் எப்படி இருந்தாலும் கூட விநாயக பெருமான் இதெல்லாம் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவோமே, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, ஒரு வியாஜம். விநாயக பெருமான் இப்படி வந்தாருங்கிறதுக்கு சரித்திரங்கள் வேணா வேறையா இருக்கலாம். ஆனா விநாயக பெருமானுடைய தோற்றம் அப்படிங்கிறது இந்த சிருஷ்டி இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பே ஓம்காரமான பிரணவமே அவருடைய ஸ்வரூபம்னு பார்க்கிறோம். இந்த விநாயக பெருமான் நமக்கு எப்படி அருள் பாலிக்கிறாராம். தன்னுடைய நெற்றியில ஆக்ஞா சக்கரத்துல சூரியனையும், குரு உபதேசம் இருந்தால்தான் தன்னை உணர முடியுங்கிறத குறித்தவாறு தலையில குருவையும், மூலாதாரத்தின் மேல் சந்திரனையும், வலப்பக்க மேல் கையில் சனீஸ்வரனையும், வலது பக்க கீழ் கையில் புதனையும் தாங்கி இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அது மாத்திரமில்ல, இடது பக்கத்துல என்னென்ன வச்சுருக்கார்? தன்னை முழுக்க தன்னுடைய ஸ்வரூபத்தாலேயே மக்களுக்கு அனுகிரகம் பண்றாராம். இடப்பக்க மேல் கையில் ராகுதேவனையும், இடது கீழ் கையில் சுக்கிரனையும், வலது முழங்காலில் அங்காரகனையும், இடது முழங்காலில் கேதுவையும் தாங்கி உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்யக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபனாவே விநாயக பெருமான் இருக்காராம். இப்படி அவர் எதனால யானை தலையை கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமான சம்பவங்களா இருந்த போதிலும் விநாயக பெருமானுடைய ஸ்வரூபம் மக்களை கவரக்கூடியதான ஸ்வரூபம். காரணம் நீயே சொல்வாய், காரணம் நீயே சொல்வாய் கணேஷா, காரணம் நீயே சொல்வாய் கணேஷா, காரணம் நீயே சொல்வாய் கணேஷா. யானையின் முகம் மட்டும் வைத்திருப்பதேன் ஏன் என காரணம் நீயே சொல்வாய். வாரணம் பெரியதென்றா வாய் மூடி இருப்பதென்றா, வாரணம் பெரியதென்றா வாய் மூடி இருப்பதென்றா, நற்குணம் உள்ளதென்றா. வாரணம் பெரியதென்றா வாய் மூடி இருப்பதென்றா, நற்குணம் உள்ளதென்றா, அன்பர் கண்டு கழிப்பார் என்ற காரணம் நீயே சொல்வாய். காட்டு விலங்கெனும் காட்டில் உலாவரும் என்றார், கனமான தும்பிக்கை தூக்கி வாழ்த்தி வரும் என்றார், பகைவரிடம் போரிடும் என்றார், பகைவர் போரிடும் என்றா, பணிக்கும் மேலே செய்வதென்றா, பகைவரிடம் போரிடும் என்றா, படைக்கும் மேலே செய்வதென்றா, பக்தரின் முறை கேட்க பரவலான காதுகள் உள்ளதா, காரணம் நீயே சொல்வாய் கணேஷா, காரணம் நீயே சொல்வாய் கணேஷா.